பாத்துட்டு இருக்க மேரி அப்படிங்கிற பொண்ணு ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவ மேல வாட்டர் பலூன்ஸ் யாரும் எரிய ஆரம்பிக்கிறாங்க. மேரியும் யார் தான் எரியறாங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறா. கடைசியா பக்கத்து வீட்டுல இருந்த ரோசி அப்படிங்கிற பொண்ணு தான் எரிச்சா அப்படின்னு தெரியுமே வேகமா அவளோட வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறா. அப்போ திடீர்னு ஜாக் அப்படிங்கிற பையன் ஓபன் பண்றான். அதே நேரம் ரோசியும் அவனுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அப்ப ரோசியோட கை கால் எல்லாத்துலயுமே காயங்களா இருக்கு. இதை பார்க்கவே மேரியும் ரோசி ஏதோ ஆபத்துல இருக்கா அப்படின்னு நினைச்சு உடனே போலீஸுக்கு கால் பண்ணி வர சொல்லி ஜாக் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அதே நேரம் ரோசியும் மேரிக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிடுறா. மேரிக்கு ரோசி மேல டவுட் வந்ததுனால வேகமா அவங்களோட ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. அங்க ரோசி அவளோட காயங்கள் எல்லாத்தையுமே டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அங்க வேறொரு மனுஷனோட தப்பா நடக்க முயற்சி பண்றாங்க. அப்ப திடீர்னு மேரி அவங்க வீட்டுக்குள்ள இருக்கத பாக்குமே அவளை புடிச்சு வச்சு போலீஸுக்கு கால் பண்ணி எங்க வீட்டுக்குள்ள ஒரு திருடி வந்து எங்களையும் அடிச்சுட்டு எங்க பொருள் எல்லாத்தையுமே திருடிட்டான்னு சொல்லி மேரி ஒரு ரூம்ல வச்சு அடைச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸும் வராங்க. அப்ப மேரி ஒரு வாட்டர் பலூனை ரோசி மேல எரிஞ்சு அடுத்த செகண்டே அவ மேல உள்ள காயங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிருது. இவ்வளவு நேரமா நீ தான் பொய் சொன்னியோன்னு சொல்லி ரோசியை அரெஸ்ட் பண்ணியும் கூட்டு போயிடுறாங்க.